இன்றைய கால குழப்பவாதிகள் நவீன ஹவாரிஜிகள் தான் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இன்னொரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்றேன். இந்த குழப்பவாதத்தை, இந்த கெட்ட கொள்கையை தமிழகத்தில் கொண்டு வந்த இவர்களுடைய தோற்றுவிப்பாளர்களில் ஒருவரும் லால்லும் முலில்லுமான இவர்களுடைய கொள்கை தந்தை என்ன சொல்றாரு தெரியுமா? குர்ஆனுக்கு விளக்கம் ஒன்றும் தேவையில்லையா. யாராவது குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னால் அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டாலே காஃபிராகி விடுவோமா, இஸ்லாத்திலிருந்து வெளியே போயிடுவோமா. அதாவது நாம சொல்றோம் இல்லையா, குர்ஆன் ஹதீஸிற்கு விளக்கம் சொல்வதற்கு தகுதி பெற்ற ஒரு கூட்டம் இருக்கிறது, அது அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான், தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த கூட்டம் சொல்வதுதான் உண்மையான குர்ஆன், உண்மையான ஹதீஸ், அதுதான் சரியாக பின்பற்ற வேண்டிய விளக்கம் அப்படின்னு நாம சொல்லி உலக முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக அதை தான் இன்று வரை பின்பற்றி வருகிறார்கள். இவ்வாறு பின்பற்றுவதும் நம்புவதும் குஃபுரு, இஸ்லாத்திலிருந்து வெளியே போற பயங்கரமான குஃபுரு. அவர்கள் காஃபிராகி விடுவார்கள்னு சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. முதலாக நம்ம வைக்கிறது என்னன்னு கேட்டா, இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் விளக்குற பொறுப்பு அல்லாஹ்வை சேர்ந்தது. அல்லாஹ்வே ஒன்றை விளக்குவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று சொன்னால் அதை வேற ஒருத்தங்களால் தான் விளக்க முடியும் என்பது பயங்கரமான குஃபுரு. அல்லாஹ்வை மறுக்கிற, அல்லாஹ்வை நிராகரிக்கிற ஒரு தத்துவம் என்பதை முதலாக துவக்கம். எப்படி இருக்கு இந்த ஆளுடைய விளக்கம்? ஆனா இவங்க புத்திக்கு எத்தனை மாதிரி குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதை நாம ஏத்துக்கணுமா? அந்த மகான்கள் சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கொண்டால் காஃபிர்களாக ஆகிவிடுவோமா? அதாவது இவனுடைய கெட்ட கொள்கையை இஸ்லாத்திற்குள்ள புகத்தணும்னு சொன்னா இவனா குர்ஆன் ஹதீஸிற்கு இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி விளக்கம் சொல்லணும். இந்த விளக்கத்திற்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது எதுதான்? இமாம்கள் சொன்ன உண்மையான விளக்கம் தான். அதனால அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் காஃபிர்கள்னு அறிவிச்சுட்டான். சுத்த ஹவாரிஜிகள் செய்த முழு அயோக்கியத்தனமான காரியம். அதைத்தான் இன்று வரை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கொள்கைக்கு எதிராக இருக்குகிறது என்பதற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையும் காஃபிர்களாக முத்திர குத்தி அதுக்கு குர்ஆன் ஆயத்தையும் இந்த ஓதுறார். கேளுங்க. வலா யுனப்பிஉக மிஸ்லு ஹபீர்ங்கிற குர்ஆன் ஆயத்தையும் ஓதுறார். அதையும் கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. அவங்க சொன்னது விளங்காது என்று சொன்னால் அதனுடைய கருத்து அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு விளக்க தெரியல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா யுனப்பிஉக மிஸ்லு ஹபீர். அவனை போல, அல்லாஹ்வை போல யாரும் உனக்கு சொல்லித்தர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆனை நீர் விளக்க வேண்டும் என்பதற்கு தான் உன்னை தேர்ந்தெடுத்து நான் தூதராக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹும் சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் நல்லா கேட்டீர்களா? முற்றிலும் ஒண்ணுக்கொண்ணு முரணான கருத்தை தான் சொல்றாப்ல. அதாவது வலா யுனப்பிஉக மிஸ்லு ஹபீர், குர்ஆன் வசனம். ஹபீரான, நுண்ணறிவு படைத்த அல்லாஹுவை போன்று உங்களுக்கு யாரும் சொல்லித்தர முடியாது. அப்ப அந்த ஹபீர் அப்படிங்கிற வார்த்தை அல்லாஹு மட்டும்தான் எடுத்துக்கும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளக்குவதற்காக அல்லாஹ் அனுப்பினானா. அப்ப அந்த ஹபீர்ங்கிற வார்த்தை அல்லாஹ் தான் எடுத்துக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்க என்ன வேலை இருக்குகிறது? அப்போ ரெண்டும் முற்றிலும் முரணான கருத்தை வளருவதுதான் இவர்களுடைய ஆராய்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைவர்களும் விளங்குற மாதிரி தான் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வச்சிருக்கிறான், அதற்கு ஒரு விரிவுரை தேவையில்லை என்று சொல்லி அதற்கு விரிவுரை சொல்லுகிற தகுதி பெற்ற உண்மையான கூட்டத்திலிருந்து நம்மை அகற்றி இவர்களுடைய விரிவுரைக்கு நம்மை கொண்டு வந்து வழிகெடுத்துவதுதான் இவர்களுடைய நோக்கமாகும். அதற்கு எதிராக சொல்லுகிற அனைத்து முஸ்லிம்களையும் காஃபிர்களாக முத்திரை குத்தி ஹவாரிஜிகள் செய்த அதே அயோக்கியத்தனத்தை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் இவர்கள் நவீன ஹவாரிஜிகள் என்று நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் தான் குர்ஆனை இறக்கினா, அல்லாஹ் தான் அதனுடைய விளக்கத்தை சொல்லணும். அந்த விளக்கம் சொல்வதற்கு அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள். முன்அம் அலைஹியான அந்த கூட்டம், அந்த கூட்டத்தை அல்லாஹு தான் ஏற்பாடு செய்தான். அப்ப அவர்கள் சொல்லுகிற விளக்கம் என்பது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த விளக்கம் தான். இதை எப்படி நாம விளங்கிக்கணும்னா, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், குர்ஆன் வசனம் தான். குர்ஆனை நாம தான் இறக்கணும், நாம் தான் அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறான்? ஹாஃபில்கள் என்கிற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தயார் செய்தான். அந்த கூட்டத்தின் மூலமாக குர்ஆனை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இப்போ குர்ஆனை உண்மையிலே பாதுகாப்பது யாரு அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் தான்.
இவர்கள் மூலமாக பாதுகாக்கிறான். அதே மாதிரி குர்ஆனுக்குண்டான விளக்கம் அல்லாஹு தான் சொல்லணும். அது பெருமானார் வாயிலாக, சஹாபாக்கள் வாயிலாக, முன்அம் அலைஹியான அல்லாஹுவின் அருள் பெற்ற சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்ங்கிற வசனத்தில் வந்துச்சு இல்லையா, அந்த அருள் பெற்ற கூட்டத்தின் வாயிலாக அல்லாஹு தான் விளக்குகிறான். இந்த புரிதல் உலக முஸ்லிம்களுக்கு இருக்குகிறது, இந்த வஹாபிகளுக்கு கிடையாது. இது போன்ற இன்னும் பல எடுத்துக்காட்டல்களை நம்மால் காட்ட முடியும். அது அனைத்தும் உண்மை விடுத்துவது இந்த குழப்பவாதிகள், நவீன ஹவாரிஜிகள் என்பதைத்தான். சமுதாயத்தை இவர்களின் ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ் தான் காப்பாற்றி அருள வேண்டும். وقل